கன்வின்ஸ் பண்ற எலிமெண்ட்ஸ்னா நீங்க எதை வச்சு நான் சூஸ் பண்றீங்க? ஏன்னா ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு நீங்க எடுக்கிறது. Thank you. காசு கொடுத்தா ஒத்துக்க வேண்டியது என்ன சார் அந்த 10 ஃபீச்சர்ல இது ஒண்ணு சார். ஆமா 10 ஃபீச்சர்ல இது வச்சுக்கலாம். ஸ்கிரிப்ட் படிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. கம்ப்ளீட்டா படிப்பேன். நான் அதுல 5 நிமிஷம் கேரக்டர் ரோல் பண்ணாலும் எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் படிக்கிறது என்னோட பழக்கம் இன்னைக்கு வரைக்குமே. How do you see this from Instagram reels to cinema? இந்த ரீல் அப்படின்றது ஒரு டூல் தான். என்னோட டான்ஸ் வீடியோ பார்த்துட்டு தான் சார் வந்து ஆடிஷன் கால் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அந்த ஆடிஷன் கிளியர் பண்ணி உள்ளே போகிறது தான். நடிப்புன்றது ஒரு கலை. யார் வேணால் நடிக்கலாம் அப்படின்றது வந்து அது தவறான ஒரு விஷயம் தான். அது கரெக்டாக புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நடிப்புன்னு ஒரு கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ் பேசுகிற கதாநாயகிகள் கிடைக்கல தம்பி. இதே வேற ஒரு ஹிந்தி ஹீரோயின் இப்போ இங்கே உட்கார வச்சுட்டு நடிப்பு உதய கொலை அப்படின்னு நடிப்பு ஒரு கொலைன்னு இருப்பாங்க. ஒரு ஹியூமர் படம் எடுக்கிறது என்பது டைரக்டர் சீரியஸாக இருந்துட்டாங்கன்னா ஒருத்தங்க கூட அந்த இண்டிவிஜுவல் கிரியேட்டிவிட்டி வராது. சீரியஸாக இருந்துக்கிட்டு ஒரு காமெடி சீன் பண்ணலாமா வாங்க எல்லாரும் அப்படின்னா எது ஏதாவது ஒரு தோணுச்சு, ஒரு இன்புட் போடுவோம், இந்த இடத்துல ஒரு டைலாக் போடுவோம் அப்படின்னு சொல்லி போய் சொன்னோம்னா பயங்கரமாக சிரிப்பார். பயங்கரம் ஓகே பிடிச்சிருச்சு போல, ஆனால் வேணாம் நல்லா இல்லை. ஒரு விஷயம் நீங்கள் சொல்லி ஒரு காமெடி வச்சுருக்கோம், செம்மையாக இருக்காது, செம்மையாக இருக்காது. ஸோ நம்ம ஒரு கார் வாங்குறோம்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்குற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ற எலிமெண்ட்ஸ்னா நீங்க எதை வச்சு நான் சூஸ் பண்றீங்க? ஏன்னா ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு நீங்க எடுக்கிறது. Thank you. காசு கொடுத்தா ஒத்துக்க வேண்டியது என்ன சார் அந்த 10 ஃபீச்சர்ல இது ஒண்ணு சார். ஆமா 10 ஃபீச்சர்ல இது வச்சுக்கலாம். அது ஒரு ஃபீச்சர். ஸ்கிரிப்டுக்கு வேக் பிரச்சனை தேவை இல்லையா? ஏனோ தானோ கூப்பிட முடியாதுல்ல. ஆமாம், ஆஹா இந்த கேரக்டர் நம்மளை விட்டால் யாரும் பண்ண முடியாது, காத்தாண்டா நம்மள்கிட்ட வர்றாங்க அப்படின்ற பொழுது ஒரு விஷயத்தை வைக்க வேண்டியதுதான். அதை அவங்க திருப்பி வச்சுட்டோம்னு நடிக்க வேண்டியது அவ்வளோதான். நீ ஒரிஜினல் சொல்லுப்பா. அண்ணன் சொன்னது, அண்ணன் எப்பவுமே 100க்கு 100 உண்மையான விஷயத்த ரொம்ப யதார்த்தமா சொல்லக்கூடிய ஒரு நபர். ஏன்னா ஐ யூஸ் டு ரீட் ஸ்கிரிப்ட். நான் கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்ட் படிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. கம்ப்ளீட்டா படிப்பேன். நான் அதுல 5 நிமிஷம் கேரக்டர் ரோல் பண்ணாலும் எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் படிக்கிறது என்னோட பழக்கம் இன்னைக்கு வரைக்குமே. அது ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் சரி, டெலிஃபிலிம் பண்ணாலும் சரி, சீரிஸ் பண்ணாலும் சரி, அந்த 8 மணி நேரம் ஃபுட்டேஜுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நான் செட்டுக்கே போவேன். முதல்ல டேரக்டர் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் டேரக்டர் மீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையானது கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கோ, டவுட் இருக்கோ எல்லாம் கேட்டுட்டு அப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது தான். அதுதான் என்னோட பழக்கம். இது ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப தெரிஞ்சிடும், ஓரளவுக்கு கெஸ்ஸிங் இருக்கும், நல்லா போயிட்டு இருக்கு. மேக்கிங்கில் தான் நம்ம எப்பயுமே இருக்கு ஒரு விஷயம் இருக்கு. நான் என்னதான் ஸ்கிரிப்ட் படிச்சு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சி எனக்கு பிடிச்சி போனாலுமே அது மேக்கிங்ல எப்படி இருக்கோ, அது நம்ம படிச்ச மாதிரியே வந்தா மட்டும்தான் அது ஹிட் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்டருக்குள்ள வரும். அவ்வளவுதான், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். உங்ககிட்ட முக்கியமான கேள்வி என்னன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல இன்ஸ்டாகிராம் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கும் போது பீயிங் அன் இன்ஃப்ளூயன்சர், இப்போ சினிமா வரும்போது நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அடுத்து உங்களை ஃபாலோ பண்ணி வரணும், சும்மா ரீல் மட்டும் போட்டுட்டே இருக்கான்ற பேரு மட்டும் இல்லாம இங்கிருந்து இங்க போகலாம்ன்ற ஒரு உதாரணமா நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ சீ திஸ் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டு சினிமா? ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலாக என்னென்னா இந்த ரீல்ஸ் வந்து இப்போ 2020 2021 தான் நமக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன்ல. அதுக்கு முன்னாடி இருந்தே நான் சினிமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ரீல் அப்படின்றது ஒரு டூல் தான். எனக்கு இந்த ஆடிஷன் கால் வர வச்சது தான் அந்த ரீல். என்னோட டான்ஸ் வீடியோ பார்த்துட்டு தான் சார் வந்து ஆடிஷன் கால் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அந்த ஆடிஷன் கிளியர் பண்ணி உள்ளே போகிறது தான். ஸோ அது நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சரால் ஒரு நடிப்புன்றது ஒரு கலை. யார் வேணால் நடிக்கலாம் அப்படின்றது வந்து அது தவறான ஒரு விஷயம் தான். அது கரெக்டாக புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ இப்போது நான் ரீல்ஸ்லேருந்து ஆக்டிங் வந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்து இப்போ ஒரு 6-7 இயர்ஸாகவே நிறைய ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அப்போ கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு தான் எனக்கு இந்த படம். ஸோ ஐம் ரியலி பிளெஸ்ட். நான் அதை கிளியர் பண்ண ஆடிஷன் அப்படின்றது. நடிப்புன்னு ஒரு கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அற்புத எஸ்எஸ் சேனலில் இங்கு நான் தான் கிங்குன்னு ஒரு படத்தோட ப்ரமோஷனில் கோபுரம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தம்பி ஆனந்த் டைரக்ஷனில் ஒரு ப்ரொமோ போகிற பொழுது அந்த படத்தோட முக்கியமான ஹீரோயின் வந்து நடிப்பு ஒரு கலைன்றது இது பயங்கர ரீச் ஆகும். அதுக்கு சொல்ல வரேன். ரெண்டாவது தமிழ் பேசுகிற கதாநாயகிகள் கிடைக்கல தம்பி. இதே வேற ஒரு ஹிந்தி ஹீரோயின் இப்போ இங்கே உட்கார வச்சுட்டு நடிப்பு உதய கொலை அப்படின்னு நடிப்பு ஒரு கொலைன்னு இருப்பாங்க. அப்போ தமிழ் பேசுகிற பொண்ணு சொன்னதுனால தான் கலையாக மாறிடுச்சு. அதுக்கு சொல்ல வரேன். இந்த டீம் இப்படிதாங்க, இந்த டீம் அப்படிதான். இவங்க வந்து பிரியா வந்து சீரியஸா ரொம்ப சென்சிபிளா பேசக்கூடியவங்க தான். அவங்க ரொம்ப பேச வரப்பெல்லாம் நாங்க பண்ற வேலை இதுதான். ஏன் இவ்வளோ சோகமா பேசணும், சீரியஸா பேசணும், வேண்டாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவோம்.
என்னன்னா அண்ணன் சொல்றதுல எது சீரியஸ் எது காமெடின்னு பழக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எந்த மீட்டர்ல அவர் சொல்றாரு அப்படின்னு. அதனாலதான் எனக்கு சிரிப்பு. லுக் ஆமா சிரிக்காம சொல்றாரு. சினிமா பத்தின ஸ்டேஜ் அண்ட் சினிமா பத்தின ஈவெண்ட்ஸ்ல பெர்ஃபார்மும் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஈவெண்ட் அப்படின்றது சம்திங் ஸ்பெஷல் இல்ல. ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் கூட கத்துக்கிட்டது மாஸ்டர் கிளாஸ் தான் அது. ஸோ ஒர்க்கிங் வித் தெம். ஸ்பெஷல் தாண்டி இது ரொம்ப இமோஷ்னல். ஒரு விஷயம் ரொம்ப நாள் ஏங்கி அது கிடைக்கிறப்ப அதோட வேல்யூ வந்து ட்ரிபிள் மடங்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இது. ஏன்னா அந்த லைனை பார்த்தீங்கன்னா இப்போது இது ஒரு பெரிய லேர்னிங்க. இந்த படம் வந்து ஒரு வாய்ப்பு டு லேர்ன் எவ்ரிதிங், டு லேர்ன் ஆக்டிங். எவ்வளோ விஷயம் இப்போது ஒரு ஆர்டிஸ்டோட நடித்தாலே நம்ம நிறைய விஷயம் கற்றுப்போம். இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டான தம்பி சார்லாம் நான் எவ்வளோ படங்கள் அவரோட கேரக்டர்ஸ் பார்த்து வியந்திருக்கேன். ஒரு படத்துலையும் ஒரு ஷேடு ஒரு மாதிரி தம்பி சார் தெரிவார். ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டோட நம்ம கூடவே நடிக்கிறோம், படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். அதுவும் சாரோட பொண்ணாக நடிக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது எவ்வளோ ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். பாலா சார், விவேக் சார்லாம் வந்து நான் எதிர்பார்த்தது வந்து இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட், நம்ம ரொம்ப குவைட்டாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. கூட ஈக்குவலாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற மாதிரி என்ன ட்ரீட் பண்ணது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம், இமோஷ்னல் அண்ட் பிளெஸ்ஸிங் அந்த மாதிரி தான் சொல்லணும். நாங்கள் ஒவ்வொரு படத்துக்கு போகும்போது ஹீரோயின் எங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம் நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். இந்த ஹீரோயின் நம்மகிட்ட நல்லா பேசணும், ஹீரோயின் நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஹீரோயின் ஒரு தடையாக பேசினா போகுது நாங்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம். இன்னொரு விஷயம் தம்பி, ஒரு எப்படி தான் ஒரு கேப்டன் ஆதிஷிப் வந்து டேரக்டர் தான். இப்போ சுந்தர்சி சார் ஒரு ஹியூமர் படம் எடுக்கிறது என்பது டேரக்டர் சீரியஸாக இருந்துட்டாங்கன்னா ஒருத்தங்க கூட அந்த இண்டிவிஜுவல் கிரியேட்டிவிட்டி வராது. அதான் சரி, அவர் சொல்கிறத பண்ணிட்டு போம்டா, இம்சையாக இருக்கான்டா, எடுக்கிறது காமெடியாக இருக்குது, சீரியஸாக இருந்துக்கிட்டு ஒரு காமெடி சீன் பண்ணலாமா வாங்க எல்லாரும் அப்படின்னா, எது என்னடா வாய்க்குள்ளே அரைக்குள்ள மிளகா பொடி போட்டுவிட்ட மாதிரி பேசுகிறான் அந்த டைரக்டர் அப்படிமா இல்லையா. தம்பி அந்த ஸ்மைலில் அழகா ஸ்மூத்தாக நான் ரசித்தேன். சமீபத்திய 2-3 இயக்குனர்களில் இவன் கோபமே பட்டதில்லை, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதில்ல, அதிர்ந்து பேசுகிறதில்ல. ஓன் பிரதர் தான் கேமராமேனு. ஸோ அவங்க ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. எங்களுக்கு போகிற பொழுது மெட்டீரியல் இந்த சீன் 200 அடி அல்லது இது 150 அடி. அதையும் தாண்டி எங்களுக்கு நான் வயசில் மூத்தவனாக இருந்தால் கூட இந்த படத்தோட தாய் கோழி தம்பி சந்தானம் அங்கே உட்காந்துட்டு என்ன மூடு எல்லாம் தெரிஞ்சுட்டு போகிற பொழுது உங்களுக்கு சுலபம்ல. அதனால தான் இந்த படம் இப்படி ஹியூமர் ஒர்க் அவுட் ஆச்சு. உங்க கேரக்டர் பிரீஃபிங் பத்தி சொல்லுங்க சார். அப்பா, பிள்ளை, பொண்ணு, இவங்க 3 பேர் சேர்ந்து ஹீரோவோட வாழ்க்கையை வந்து ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்துவாங்க. அந்த மகிழ்ச்சி தான் வந்து அந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழிச்சாட்டியங்கள்லாம் படமே. அதனால் வந்து இந்த கேரக்டரைசேஷனை இப்போதைக்கு இவ்வளோதான் விவரிக்க முடியும், பெருசாக விவரிக்க முடியாது. அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தான் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சி வர்ற ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கையை கொடுத்துருவோம் நாங்கள் 3 பேர் சேர்ந்து. கரெக்டாக தெரியும். எனக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் கியூரியஸா ஆகுது. என்னன்னா செட்ஸ்ல நடந்த ஃபன்ஸ்ன்ற நிறைய இருக்கு. ஏன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸா கேட்கும்போது ஒன்னொன்னு ஒவ்வொருத்தர் ஷேர் பண்றீங்களா, அதான் இப்போ டக்குன்னு யோசிக்கும் போது வர மொமெண்ட் ஏதாவது? அவர் வேற மாதிரி எங்களை வேற மாதிரி டார்ச்சர் பண்ணுவார். எப்படின்னா, ஏதாவது ஒரு தோணுச்சு, ஒரு இன்புட் போடுவோம், இந்த இடத்துல ஒரு டயலாக் போடுவோம் அப்படின்னு சொல்லி போய் சொன்னோம்னா பயங்கரமா சிரிப்பாரு. பயங்கரம் ஓகே பிடிச்சிருச்சு போல, ஆனா வேணாம் நல்லா இல்ல. இந்த மாதிரி ஒரு 200 தடவை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் டார்ச்சர் பண்ணுவாரு. எனக்கு இந்த கேரக்டர் இந்த படத்துல ரொம்ப மறக்க முடியாத மொமெண்ட்னா இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர் இருக்கு. இதுக்கு முன்ன நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருந்தால் தானே பண்ணுறப்ப நல்லா இருக்கும்ல. ஏதாச்சும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா யூஸ்வலான டெம்ப்ளேட்டாக நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அது ஒரு காலகட்டம் இருக்குது. ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரிலேட்டடாகவே தொடர்ந்து ஒரு 10 படங்கள் வாய்ப்பு வரும். நம்மளுக்கு மாற்றுறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். இந்த படத்தில் எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ரொம்ப ரசித்தேன். எனக்கு வந்து ஒரு வெட்டிங் சாங் ஷூட் பண்ணோம் அன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ அது வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் அவங்க பிளெஸ்ஸிங்கோட அவ்வளோ கிராண்டியராக செலிப்ரேட் பண்ண அந்த நாள் வந்து மறக்கவே முடியாது. படம் ஃபுல்லாகவே மறக்கவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா எல்லாமே நல்ல ஆர்டிஸ்ட் இல்லையா. அதில் முக்கியமாக சொல்லணும்னா படத்தில் ஒரு சேஞ்ச் இருக்கும். ஒரு இன்டர்வல் பிரேக் முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் வரும். அதிலெல்லாம் 5 பேரும் சேர்ந்து சந்தானம் சார் அதான் மொத்த டீம் சேர்ந்து வேற லெவலில் கலக்கியிருப்பாங்க. ஹீரோயினும் சரி எதிர்பார்க்காத ஒரு ஆக்டிங் இருக்கும் அந்த சீனில். ஆக்சுவலாக அந்த சீன் என்னால் மறக்கவே முடியாது. அந்த சீனை ஷூட் பண்ண இதுவும் மறக்கவே முடியாது. ஏன்னா எல்லாரோடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, தம்பி சார் அதில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. தம்பி சாரும் பாலா சாரும் சேர்ந்து அந்த சீனில் அட்டுழியம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், வேற லெவலில் இருக்கும் அது. ஸோ அந்த சீன் மறக்க முடியாத சீன். ஏன்னா எல்லாருமே அதில் கலக்கியிருப்பாங்க. பிரசன்னா பிரதரும் இருப்பாங்க. சூப்பர் சீன். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது மறக்க முடியாது. 2வது இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னா, ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்பு சார் வந்து ப்ரொடியூசர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு அடுத்த நாள் என்னை கூப்பிட்டு பேசினாங்க, தனியாக கூப்பிட்டு பேசினாங்க.
எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொன்னாங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னாங்க. தம்பி சாரும் சொல்லியிருக்காங்க, பாலா சார் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்குன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னாங்க. அது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த படத்தில் நான் சொல்கிறதுக்கு. சார் 2வது சந்தானம் சார் ஸ்பெஷல். சந்தானம் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாளாவே ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சா. ஸோ இந்த படத்தில் கரெக்டாக ஒரு ஹீரோவாகவும் கிடச்சிட்டாங்களா. இந்த ஒரு ஃபுல் டீமாக வச்சு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. பாலா பிரதர் சொன்னார், அவர் சொன்னது எதுவுமே பண்ணலைன்ட்டு. பிரதர் ஒரு விஷயம் நீங்க சொல்லி ஒரு காமெடி வச்சிருக்கோம். செம்மையா இருக்காது, செம்மையா ஒர்க் அவுட். கண்ணுக்கு சொன்னேன் 2 மணி நேரத்துல வச்சிருக்காப்ல. அதுவும் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. மெயினான விஷயம். அது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. Thank you, சூப்பரா thank இருக்கு. you, அந்த thank you. மிக்சிங்ல எல்லாம் எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. அது எப்பயுமே நல்ல காமெடி சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணுவார். ஆனா அந்த நல்ல காமெடி பிடிக்க தான் நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாதிரி ட்ரெய்லர்லயே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த திங்கிங் எப்படி சார்? ஃபன் அப்படின்றா ஃபன் டிராவல்ல போறதுன்றது ஓகே. த்ரில்லர் செலக்ட் பண்ணிட்டு த்ரில்லர் போறதுன்றது ஓகே. இல்ல, மிக்ஸ் அது வந்து ஒரு மைண்ட் செட் பண்றது தானே. ஒரு படத்துல நம்ம ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு, அவனுக்கு என்ன ப்ராப்ளம், இது நம்ம செட் பண்ணிட்டு தானே ஒரு படத்துல மூவ் ஆகும். ஸோ அது லவ் எல்லாம் கடந்து எப்போதுமே லைஃப்ல பிரச்சனைகள் வந்து எண்டில் தானே வரும். ஸோ படத்துல எப்படி வருதோ அதே மாதிரி தான் ட்ரைலர்ல கொண்டு வந்திருக்கோம். படத்துல என்ன இருக்கோ அது வந்து ட்ரைலர்ல கொடுக்கணும்னு நாங்கள் நினைச்சது. ஏன்னா வந்து ஒன்று காட்டிட்டு ஒன்று ஏமாத்தணும் அது மாதிரி இருக்கவே கூடாது. ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்களோ அது வந்து ட்ரைலர்லேயே கொடுத்துட்டாக்கா நமக்கு படம் பார்க்கும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. ஸோ அதுதான் இப்போதைக்கு எல்லாமே கண்டினியூவாக ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால நாங்கள் ட்ரைலர்லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஒர்க்கிங் வித் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்றதுன்றது இன்னும் ஆடட் ப்ரெஷர் இல்லை. ஹவ் டிட் யூ ஹேண்டில் தட்? எப்படி எல்லாத்தையுமே வாங்குனீங்க? இல்லை, எல்லாருமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லை. எல்லாருமே இது மாதிரி ஒரு புது டேரக்டர்ஸ் கிட்ட படம் பண்ணவங்க. ஸோ அந்த ஒரு நான் ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் இந்தியா பாகிஸ்தான் பண்ணும்போதுமே அதுலேயுமே பெரிய ஒரு ஒரு டீமே இருந்தாங்க. இப்போ சுபேஷ் சார், எம்எஸ் பாஸ்கர் சார். ஸோ அவங்ககிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி இங்கே இருக்க ஆர்டிஸ்ட்டுமே சரி பயங்கர எல்லாம் சப்போர்ட்டாக இருப்பாங்க எனக்கு. ஸோ என்ன பண்ணணும், ஏன்னா தம்பிரமையா சார் வந்துட்டு டைரக்ஷன்லேருந்து தான் வந்தாங்க. ஸோ டைரக்ஷனுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றது அவருக்கு தெரியும். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக பிரசன்னா பிரதர் சரி, பாலா சரவணன் பிரதர் சரி, எல்லாமே நாங்கள் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம். ஸோ அப்போது எங்களோட ஃபேமிலி படமாக ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த பேர்டனே கிடையாது ஆக்சுவலாக. அண்ட் இங்க பாலசரவணன் சார்ட்டையும் உங்ககிட்டயும் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, 2 பேருமே கிட்டத்தட்ட பயங்கரமா எக்ஸல் பண்ணியிருக்கீங்க. இல்லை முன்னாடி பண்ண படங்கள் உங்க கேரக்டர் ரோல்ஸ் எல்லாமே. அதாவது சினிமா வந்து எனக்கு பிடிக்கும் பேஷன்றதை தாண்டி அட்மோஸ்ட் லவ் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட் அண்ட் ஆர்ட். நீங்க அந்த கிராஃப்ட்ல அந்த உங்களோட ஒர்க்கை எப்படி எக்ஸல் பண்றீங்க? எஃபர்ட்ஸ் என்னவா இருக்கும்? ஒரு கேரக்டர் அப்சர்வ் பண்ணி நடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? நீங்க ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ற சொன்னீங்கன்னா நான் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறேன். இல்லை, நான் வந்து ரொம்ப டைரக்டரை வந்து லிசன் பண்ணுவேன். அட்லாஸ்ட் எல்லாருமே அதை தான் பண்ணுவாங்க, அதான் பண்ணணும், அதுதான் நேர்மையான விஷயம். இயக்குனரை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அவர் இந்த கதாபாத்திரம் என்ன மாதிரி இருக்கணும், இந்த கதைக்குள்ளே அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கணும், அது நம்ம எந்த மீட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நமக்குள்ளே ஒன்று படிக்கும் போதும் அந்த கதை கேட்கும்போது நமக்குள்ளே ஒன்று தோணும். இப்போ டைரக்டர் ஒன்று சொல்லுவாங்க. இந்த டைரக்டர் ஒன்று சொல்லும்போது அது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும். அவர் வேற ஒன்று யோசிச்சிருப்பார். அப்போ அதை ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த கேரக்டராகவே மாறிடுறோமோ அப்படின்றது என்னோட நம்பிக்கை. டைரக்டர் சொல்கிறத ஸ்ட்ரிக்டாக அவர் வந்து சொல்கிறத நம்ம கண்ணும் கருத்துமாக ஃபாலோ, அதான் கரெக்டான வார்த்தை, கண்ணும் கருத்துமாக ஃபாலோ பண்ணணும் இயக்குனர் சொல்கிறத. அதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு படத்துக்குமான கதாபாத்திரம் நம்ம பண்ணுற கதாபாத்திரம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஈஸியாக வித்தியாசமாக தெரியுது. ஸோ டைரக்டர் லிசன் பண்ணணும். அப்படி லிசன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் ஷூட்லாம் போயிட்டே இருக்கும்போது நம்மளும் உள்ளே போயிடுவோம். போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சில விஷயங்கள் தோணும். டைரக்டரோட ஒரு சிங்க் ஏற்படும். அப்போ நம்ம சில விஷயங்களை சொல்லும்போது 2 பேர் பேசி பண்ணும்போது அந்த கேரக்டரைசேஷன் அவர் என்னவா யோசிச்சிருக்காரோ அது வந்துருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னோட கோல் வந்து டைரக்டர் என்ன யோசிச்சாரோ அதை கொண்டு வந்துடணுன்றதான் என் கோலாக இருக்கும். எனக்கு அவர் சொன்னது எக்ஸாக்ட் ஆன்சரு. நான் அதே தான் முடிஞ்ச வரைக்கும் பிளாங்காக இருக்க பார்ப்பேன். ஸ்கிரிப்ட் படித்து முடிச்சாச்சு, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷாட் நடித்து முடிக்கிற வரைக்குமே நான் டைரக்டர்கிட்ட இப்படி பண்ணலாமான்னு பர்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்க மாட்டேன். அந்த சீனில் எனக்கு என்ன முதல்ல நான் படித்தப்போ என்ன தோணுனதோ அதை பர்ஃபார்ம் பண்ணுவேன். எனக்கு அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டில் என்னோட கேரக்டரோட ஸ்கெட்சை நான் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன், அது ரைட்டர் எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அங்கே உடஞ்சிரும். டேக் முடிச்சோடனே எனக்கு நான் இந்த கேரக்டர் இப்படி யோசிச்சு எழுதுல, எனக்கு இந்த மாதிரி பிஹேவியர் வேணும், அங்கே லாக் பண்ணுறது தான் அந்த படம் முழுக்க நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. எனக்கு இருக்கிற ஒப்பீனியன், அதில் டவுட் இருந்தால் மட்டும் முன்னாடி பேசுவேன். மற்றபடி பிளாங்காக போயிட்டு எனக்கு இது என்ன தோணுது அந்த சீனுக்கோ அதை நான் நடிச்சிருவேன். அந்த கேரக்டரோட ஸ்கெட்ச் தெரியும், எனக்கு படித்த வரைக்கும் இருக்கும் இல்லையா, அதை முதல்ல டெலிவரி பண்ணி காட்டுவோம். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாவே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருக்குன்னா எனக்கு இன்னும் பெனிஃபிட் தான்.
இல்லை அவங்க மீட்டர் இல்லைன்னா அவங்க சொன்னதை பண்ணுறப்ப எனக்கு ஈக்குவலாக ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்திலே வந்து ஒரு இன்னசென்ட் வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். டெய்லி சொல்லுவார். ஒவ்வொரு சீன்லயும் அந்த இன்னசென்ட் மட்டும் பார்த்துங்க, அது இன்னசென்ட் மட்டும் பார்த்துங்க. யாரா அவர் என்ன இன்னசென்ட் ஒன்று சரிங்க பார்த்துக்கிறேங்க. அதை சொல்லி 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 ஒரு கட்டத்தில் நமக்கு அதுவாகவே இயல்பாக வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 4ஆவது நாள் 5ஆவது நாள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 4ஆவது நாள் 5ஆவது நாளுக்கு அப்புறம் தான் முக்கியமான காட்சிகளுக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு 2-3 நாள் நம்மளை வந்து அதுக்கு பழக்கப்படுத்திட்டு அந்த 5ஆவது நாளுக்கு அப்புறம் தான் முக்கியமான 5 நாள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 30 நாள் வரைக்கும் ஃபுல் பேஸில் போகுது. அதில் வந்து கடைசி வரைக்கும் என் கேரக்டரில் ஒரு இன்னசென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணுன்றது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பார். ப்ரோ அந்த இன்னசென்ட் இந்த இடத்துல மிஸ் ஆகுது ப்ரோ, ப்ரோ அந்த இன்னசென்ட் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கங்க ப்ரோ. நம்ம ஒரு 18ஆவது நாள் ஷூட்டிங் போயிருப்போம், அப்பயும் அந்த இன்னசென்ட். ஆனால் அது கடைசியாக ஃபைனலாக அவர் ஏன் அதை சொன்னாருன்றது வந்து நம்ம டப்பிங் பார்க்கும்போது அது அழகாக தெரியுது. ஸோ அது அவரை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டரைசேஷன் சூப்பராக வருது. அதான் இல்லை என்னன்னா இப்போ ஆடியன்ஸ் ஈஸியாக பார்த்து கமெண்ட் பண்ணுற சூழ்நிலை இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டாலும் கூட இது ஒவ்வொரு ஷாட்டும் வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் வந்து ஆடியன்ஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு டெய்லி எங்கள் படத்தை பார்க்க வாங்கலாம் கூப்பிட முடியாது. பட் அந்த ரெஸ்பான்சிபிள் எங்களுக்கு செட்டில் இருக்குல்ல, அதோட பேர்டன் வந்து ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மேபி இன்னும் வந்து அந்த ரிவ்யூஸோட பேட்டர்னே கூட நிறைய மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. உண்மை அதுதான். ஃபிலிம் மேக்கிங் வந்து எவ்வளோ டஃபஸ்ட் ஜாப், அதில் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் எவ்வளோ விஷயம் இருக்குது, இந்த ஆர்ட்டுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்குது. அதுதான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். பட் எங்களுக்கு அது இட்ஸ் அ வெரி சீரியஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி புரியலாம் சம்டே. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம இப்போ இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் மாற்றி பேசும்போது 2 நம்பரை பற்றி நம்ம பேசணும். ஏன்னா வருத்தப்பட வைக்கிறதுக்காக அவங்களை கௌரவிக்கிறதுக்காகவும் இங்கே அவங்க இருந்தால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்றதுக்காக மட்டும்தான். சேஷனும் மனோபாலா சார் பற்றி மட்டும்தான் பேசுவோம். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல தருணங்கள். ஜேசு சில பேர் மட்டும்தான் இருக்கும், பல வருடங்கள் போராடி இருப்பாங்க. சமீபத்தில் மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திய மரணங்கள், நிறைய மரணங்கள். அதில் வந்து பங்காளி இயக்குனராக இருந்து என்னை போல் நடிகனாக மாறின மாரிமுத்து. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், வாழ்க்கை முழுக்க கஷ்டம். ஒரு துறையை பின்பற்றிச்சு ஒரு கட்டத்துக்கு வந்து அந்த இடத்துல மரணம் அடைஞ்சது. ஜேசு ஆஃப்டர் வடுகப்பட்டி ராமசாமிக்கு பிறகு எல்லா கதையிலையுமே எங்கே இந்த ஜேசுக்கு இது பண்ணலாம். ஒரு நடிகனை எங்கே ஜெயிக்கிறான்னா இவனை வச்சு ஒரு கேரக்டர் அங்கே எழுதணும். ஒரு அசோசியேட் டைரக்டர் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் கதை எழுதுகிற பொழுதே அந்த இப்போ ஒரு பாலசரவணன் மாதிரி, விவேக் பிரசன்னா மாதிரி அப்படின்னு ஒரு விஷயத்த அப்பா ஜெயிக்கிறான்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் எழுதக்கூடிய பேனாவளையெல்லாம் ஜேசுவை கூப்பிடுற பொழுது ஜேசு இல்லைன்ற பொழுது அது ஒரு பெரிய பெரிய ரணம். அது அதெல்லாம் தாண்டி மனோபாலா சார் நான்லாம் பார்த்துட்டு பிரமிச்சு வேறு ஜானரில் படங்கள் எடுத்தவர். இப்படி ஒரு ஜானர் எடுப்பார், இப்படி ஒரு ஜானர் எடுப்பார். ஒரு மனோபாலா அடுத்த தலைமுறைக்கு குழந்தை மாதிரி சொல்லிக் கொடுப்பார். அதெல்லாம் மிகப்பெரிய பெருந்தன்மை. என்னென்னா சில நடிகர்கள்லாம் வசனத்துக்கு நான் பேசுகிறேன், அடுத்தவனுடைய வசனத்துக்கு களவாடுகிற பொழுது தனது வசனத்தை அடுத்தவர்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு டப்பிங் குறையும்பா, அப்படி பெருந்தன்மையானவர். ஸோ அப்போ அதில் இது குறிப்பிட்ட அந்த 2 பேரும் இந்த படத்தில் இருக்காங்க. மனோபாலா இயக்குனர் நடிகர் மனோபாலா, எல்லாருக்கும் பிடிச்ச ஜேசு. ஸோ இவர்கள் இந்த படத்தில் பார்க்குற பொழுது ஆடியன்ஸுக்கு வந்து ஓஹோ மரணம், இவங்க 2 பேரும் இப்போ உசுரோட இல்லை அப்படின்ற அந்த நிகழ்வோடு அந்த படத்தை பார்ப்பதற்கான சூழல். சேசு அண்ணனாக இருக்கட்டும், மாரிமுத்து அண்ணனாக இருக்கட்டும், மனோபாலா சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்கள விட்டுட்டு நம்ம எதையுமே யோசிக்க முடியாது. நம்ம சினிமாவில் தான் இருக்கிறாங்க, நம்ம கூட தான் இருக்காங்க, நம்ம நினைவுகள்லேயும் இருக்காங்க, நம்ம பார்க்குற வேலை இன்றைக்கி நம்ம விவாதத்தில் இருக்காங்கல்ல. அதனால் என்றைக்குமே அவங்க நம்ம கூட தான் இருந்துகிட்ருக்காங்க. அதை அவங்கள வெளியே வச்சுட்டு நம்ம சினிமா இல்லை, நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் அவங்க நம்ம கூட தான் இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா 3 பேருமே வந்து அவ்வளோ மிகச்சிறப்பான விஷயங்களை நமக்காக நம்மளை மகிழ்ச்சி படுத்தியிருக்காங்க, இன்னும் படுத்த தான் போகிறாங்க, நம்மளை மகிழ்ச்சி படுத்திகிட்டே தான் இருக்க போகிறாங்க. அதனால் அவங்க உடலை நம்ம மிஸ் பண்ணுறோம், அவங்க உருவத்தை மிஸ் பண்ணுறோம், அவங்க உணர்வுகள் நம்ம கூட தான் இருந்துட்டு இருக்கிறதா நான் ரொம்ப நம்புகிறேன். பதிவு வச்சுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். லைஃப்பில் வந்தாச்சு, ஆனால் ஏதோ ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகணுங்கிறது வந்து எல்லா மக்களுக்கும் அது கிடைச்சிருமானா கிடைக்காது. அந்த மாதிரி கிடச்சி நம்ம அவங்கள மிஸ் பண்ணுறப்போ அவங்க அப்போ அந்த தொழிலில் அவங்க வந்து எப்படி இருந்திருக்காங்க, இனிமேல் அவங்கள மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அதுதான் அவங்களோட டேலண்ட்டு. அவங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து இனி அவங்கள மாதிரி யாரும் பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. மனோபாலா சார் மாதிரி ரியாக்ஷன் பண்ண முடியாது, சேசன்னா மாதிரி அன்யூஷுவல் டைலாக் டெலிவரி பண்ண முடியாது, மாரிமுத்து சார் மாதிரி ஹை பிச்சில் கத்த முடியாது.
யாரும் பேச முடியாது. ஸோ இவங்க அது விட்டுட்டு போனதெல்லாம் என்னன்னா, இவங்க பார்த்துட்டே இருப்போம். இவங்கலாம் ரெஃபரன்ஸ். இனிமேல் வரப்போறவங்க எல்லாருக்குமே வந்து ரெஃபரன்ஸ். ஸோ அது அப்படிதான் நான் பார்க்குறேன். அவங்களோட படங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய பேர் இன்னும் வந்துட்டே தான் இருப்பாங்க. ஆமா. நான் பண்ண இந்தியா, பாகிஸ்தான் படத்துல அவங்க 2 பேருமே நடிச்சிருக்காங்க. அந்த இந்த படத்துல நடிச்ச 2 பேர்னா, அவங்க 2 பேர் மட்டும் தான். ஸோ சேஷ் சாருக்கும் எனக்கும் ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். என்னன்னா, ஃபோன் பண்ணிட்டு மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டே இருப்போம். என்ன விஷயம் பேசுறோன்றத பேச மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு அவர் ஒரு கலாய், நான் ஒரு கலாய் கலாய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு, சரி நான் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன், அது பேசலாமா அப்படின்னுவாரு. அப்போ திருப்பி ஒரு கவுண்டர் போவோம். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு திருப்பி இதான், சரிப்பா நான் ஃபோனை வச்சிருன்னு சொல்லி வச்சிருவாரு. இப்படி ஒரு கடைசி விஷயம் பேச மாட்டார், மெசேஜ் போட்டு விட்டுருவாரு. ஸோ இப்படி ஒரு சூப்பர் பர்சன். இப்போதான் நல்லா பிக்கப் ஆயிட்டு வந்துட்டு இந்த சேஷு சாரோடைய போன படத்துல பரதநாட்டியம்லாம் பார்த்துட்டு வேற லெவல்ல பசங்க என்ஜாய் பண்ணாங்க. சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே வேற லெவலில் இப்போதான் பிக்கப் ஆயிட்டு வராரு. இந்த டைம்ல அவர் இல்லாதது ரொம்ப மிஸ்ஸிங் தான் ஆக்சுவலா. நல்ல அவங்கள வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா. மனோபாலா சாரும் அதே மாதிரி தான். மனோபாலா சார் ஃபர்ஸ்ட் படத்துலையுமே ஒரு டைரக்டர்னால அப்போவே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் உண்மையிலேயே யோசிச்சா ஃபீலாக தான் ஆகும். அவங்க மிஸ் பண்ணுறோம். மனோபாலா சார் தான் வந்து என் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே மனோபாலா சாரோட வாய்ஸ் தான். ஸோ அந்த சீன் வரப்போ வந்து ரொம்ப டவுனாக தான் இருக்குது. அதான் ஒரு மேக்கிங் அ மார்க் அப்படின்றது தான் சார் சொன்ன மாதிரி. அந்த இடம் காலியாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்துது சினிமாவில். ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க எல்லாரும். பட் ஏன்னா படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு டீடைல் டிஸ்கஷன் இதே டீம் கூட இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு இருக்குது. கண்டிப்பா அது அமையணும்னு ஆசைப்படுறேன், நடக்கணும் அப்படின்னு. அண்ட் இந்த திரைப்படத்துக்கும் என்டையர் க்ரூக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இருந்து பொறுமையா அழகா எல்லாத்தையும் பேசினதுக்கு. உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.